இன்றைக்குமா பாட்டி வீட்டில் கொண்டக்கடலை, மூட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கோம்மா. இப்போ பாருங்க, ஒரு வானில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வெங்காயம், மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா தக்காளி பழம் ஒரு பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்கம்மா. வதக்கிட்டு ஒரு கத்திரிக்காய் போடுங்கம்மா. இங்கே பாருங்கள், மூட்டு கத்திரிக்காயில் கீரி வச்சுருக்கேன். அதில் பிஞ்சு காய், பச்சை காய், நல்ல காய்மா நல்லா போட்டு நல்லா வதக்குங்கம்மா. நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டியதாம்மா. தேவைக்கு ஏற்ப குறைய தண்ணி விட்டுக்கோங்கம்மா. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து மசால் போட வேண்டியதாம்மா. இதுக்கு மஞ்சள் பொடி, வத்தப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன். இது கூடயே கொஞ்சம் கறி மசாலும் போட்டுக்கோங்கம்மா. கறி மசால் பொடி வாடையும் பெயிரும், ரொம்ப வாடை பெயிரும் சீக்கிரமாக போட்டால். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியதாம்மா. இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும்மா. மற்ற சாதத்துக்குள்ள கூட எடுக்காதம்மா, இதுகளுக்கு எடுக்கும் நல்லாயிருக்கும்மா. இங்கே பாருங்கள், இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கதை அதையும் தட்டியாச்சுமா. எல்லாம் ஒன்று போல் தட்டி நல்லா கிளற விட்டு நல்லா வேக வச்சு மூடி வச்சுருங்கம்மா. இங்கே பாருங்கள், நல்லா கொதி விழுந்து வெந்துட்டுமா. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட ஜீரகம், வெள்ளை பிடிச்சி கண்டிப்பாக அரைங்கம்மா, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதாம்மா. இங்கே பாருங்கள், இப்போ குருமா ரெடி ஆகிட்டுமா. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா சாப்பிட்லாம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும்மா.